வேலை செய்கிற இடத்துக்கு தான் மதுமதியோட ஃப்ரெண்ட்ஸும் பீஸா சாப்பிட வந்திருக்காங்க. இங்கே பன்னியோட ஃப்ரெண்டு மதுமதியோட ஃப்ரெண்டோட புக்கில் இந்த லவ் லெட்டர் வைக்க சொல்லி கொடுத்தா அவன் தெரியாமல் மதுமதியோடைய புக்கில் வச்சிடறான் மாற்றி. மதுமதியோடைய நோட் புக்கில் லவ் லெட்டர் பார்க்குற அவங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடே பண்ணிடுறாங்க. இது பன்னிக்கு தெரிஞ்சு பன்னி மதுமதி கிட்ட சாரி கேட்டு நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு மதுமதி கிட்ட சொல்லிட்டு போகிறான். மதுமதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ஒரு போலீஸ், அவர்கிட்ட போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நானும் மதுமதி லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு போய் சொல்கிறா. உடனே அவர் நீங்கள் லவ் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னால் கல்யாணம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் பன்னி நானும் மதுமதியும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிறோம், நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா அவளும் சூசைட் பண்ணி செத்துருவா, நானும் செத்துருவேன் அப்படின்ற ஒரு ட்ராமாவை போட்டு போயிடுறாரு. இதில் மயங்கி போன அந்த போலீஸ் ஆஃபீஸர் சரி கல்யாணத்தை நிறுத்திடல, எதுக்கும் ஒரு வாட்டி மதுமதி கிட்ட பேசல அப்படின்னு மதுமதி காலேஜ் போகிறாங்க. அங்கே போயிட்டு பன்னி முன்னாடியே நான் இந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நீயும் நானும் லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டு நீயும் அதே மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்ல மதுமதி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாரு. மதுமதி கிட்ட நீயும் அவனும் லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது அவளும் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆமாம் 5 வருஷமாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே போலீஸ் ஆஃபீஸர் புலம்பிக்கிட்டு சரி என்ன பண்ணுறது, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. கல்யாணம் நின்ன குஷியில் மதுமதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. பன்னி குறுக்கால இந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மதுமதியோடைய அப்பா திரும்பி அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸர் பன்னியை தேடி பன்னி வேலை செய்கிற இடத்துக்கே போகிறாங்க. போயிட்டு மதுமதிக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது வரைக்குமே பன்னிக்கு மதுமதி மேலே எந்த விதமான ஃபீலிங்ஸுமே இல்லை. சரி அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தெரிய வருது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு போய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது, என்கவுண்டரும் பண்ணிடுவாராமா. இதுக்கு பயந்து போன மதுமதியோ பன்னியோ சரி சும்மா ஒரு பொய்யா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மதுமதியுடைய அப்பா வந்துட்டு மிரட்டுறாங்க, திட்டுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் மேஜர் அப்படின்றதுனால அவங்க அப்பாவால் ஒன்றுமே செய்ய முடியல.